எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ முழுக்க பாருங்க. தயவு செஞ்சு இது நான் என்ன பேசுறேன்னு தெளிவா கேளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ 5 நாளா இங்க எந்த ஒரு சங்கு சத்தம் கேட்கல. சங்கு சத்தம்னா பாம் வீர அறிகுறி ஒன்றும் தெரியாம இருக்கு. ஆனா இதைதான் நம்ம தெரிய வேண்டியது. ரொம்ப கோலத்தானவங்க வாழ்க்கையில இருக்கும்போது ஒண்ணு சொல்றாங்க, எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இங்க அடுத்த பிரச்சனை என்ன நடக்கணும் இந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இங்க நடக்க வேண்டிய போர் பிரச்சனை சுமூகமா முடியல பாகிஸ்தான்ல. நானும் ஒரு இந்தியன் தான், சொல்ல வார்த்தை எல்லாம் கேட்டுக்கங்க. இங்க அடுத்த நடக்க போர் பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. நானும் நிறைய நியூஸ் கேட்கறேன். இருந்தா கூட ரியலான நியூஸ் யாருமே தர மாட்டேன்றாங்க. ரியல்னா நாளைக்கு நடக்க போகுதுன்ற ஒரு யூடியூப் சேனல்லையும் கூட போட மாட்டேறாங்க. ஏன்னா இங்க அவ்வளவும் டிமாண்ட் பண்ணி வச்சுக்கிறான். அவ்வளவும் டிமாண்ட் பண்ணி வச்சுக்கிறான். இதை பத்தி பேசினாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதை பத்தி வீடியோ போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு பப்ளிக்கு பயம் காமிச்சு வச்சுன்னு கிடக்குறாங்க. பயம் காமிச்சு இல்லை, என் கண்ணால நிறைய பேருக்கு பார்த்துக்கிறேன். ஒரு டீ கடையில உட்காந்து பேசுறாங்க. இது சிஐடி மறைமுகமா உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி கொடுக்குறான். சரி, அப்படியே என்ன பண்றான்? சரி, இவன் பேசினா அவன் பேசினானு கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி நிறைய பேர் பாகிஸ்தானும் பங்களாதேஷ்காரனுக்கும் இந்தியன்காரனுக்கு நான் அவ்வளவும் பார்க்கல. பங்களாதேஷ் பாகிஸ்தானிக்கு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. புரிதுங்களா? அவன் வெளியே வருவானா வரமாட்டானா அது எனக்கு தெரியாது. இந்த கடவுளுக்கு தான் தெரியும். இவ்வளவு தூரத்துக்கு பாதிப்புள்ள இருக்கிற மனுஷனுக்கு இந்த நரேந்திர மோடி என்ன செஞ்சிருக்காங்க? ஏன்னா நம்மளெல்லாம் வித்துட்டான். இத்தனை ரூபாய்க்குன்னு இத்தனை கோடி ஒரு மனிதன் மேல 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டான். இதுதான் உண்மைங்க. பேச வேண்டிய வார்த்தை இதுதான் உண்மை. ஆனா இது ரியலா செக் பண்ணாக்கா கல்ஃப் கண்ட்ரில யார் யார் இருக்கிறான்னு அவன் காப்பாற்ற தெரியாது. தெரியும். அடுத்த போர் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த விபவீதம் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஈரான்காரன் சொல்லிட்டான். புரியுதுங்களா? என்னவோ ஒண்ணு நடக்க வேண்டியதை நடக்கட்டும். ஓகேவா? बात कर लो होगा. நான் ஏன் இதை பத்தி ஒருத்த முன்னாடி பேசல தெரியுமா? ஒரு நண்பன் வந்தா ரூமுக்கு இப்போ முன்னாடி நான் எதுவும் பேச கிடையாது. நான் இது பர்சனலா வீடியோ ரெடி பண்ணி போட்டு கிடக்குறேன். இதெல்லாம் பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு நடக்குன்னு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பெஹரின் அழிய போகுது. ஏன்னா பேச்சுவார்த்தை சுமூகமா முடியலனாக்கா இப்போ 2 சைடும் ஏவுகணைகளை பவர்ஃபுல்லா தயார் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஒண்ணு அமெரிக்காக்காரனும் இந்த மாதிரி, இஸ்ரேலும் அப்படி. 2 பேருமே செஞ்சிட்டு இருக்கிற கொடுமை யாராலையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு இப்போ பாதிப்புள்ள இருக்கிற மனுஷனு இருக்கிற பப்ளிக் தாங்க. நம்மளா இல்லைனா இந்த கல்ஃப் கண்ட்ரியே அழிஞ்சிடும். நான் இந்த ஊருட்டு போயிட்டா கூட என்ன மாதிரி வேலை செய்யறவங்களோ எல்லாம் போயிட்டாங்களோ இந்த கல்ஃப் கண்ட்ரியே அழிஞ்சிடும். ஒண்ணு. 2வது, வேலைக்காரி பெண்மணிங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் போட்டு அந்த பஹ்ரைன் அழிஞ்சிடும். இதெல்லாம் மூடி மறுக்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதுல நாங்க சாவறத பத்தி நாங்க கவலைப்பட கிடையாது. நாளைக்கு என் பொண்டாட்டி புள்ள கூட யாரை காப்பாத்துவோம்? ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத ஒய்ஃபுக்கு யார் காப்பாத்துவான்? தலைக்கு மேல புள்ள வளர்ந்துட்டான், யார் காப்பாத்துவாங்க? சின்ன பிள்ளை இல்ல கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும், அவனா வேற கல்யாணம் பண்ணிக்குவாங்கங்க. தலைக்கு மேல புள்ள வளர்ந்துட்டு பிறகு எந்த பெண்மணி எந்த ஹஸ்பண்ட் தேர்ந்து எடுப்பாங்க? இதெல்லாம் நரேந்திர மோடிக்கு தெரியாதா? நான் தான் பிரதமர்னு சொல்லிட்டு உட்காந்து என்னைக்கோசரம் சண்டை போடுறான், என்னைக்கோசரம் பணம் செலவு பண்றான். ஏன் இந்த பப்ளிக் கோசரம் செய்ய மாட்டானா? இன்னைக்கு எங்களை வித்தது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு அவனோட வருவாய் நடக்கிறது கூட நம்மளோட வருவாய் பணம் தான், வரி பணத்தில் தான் அவன் வாழ்ந்தனையே கிடக்குறான். சும்மா வாழ கிடையாது அவன். இப்ப பாருங்க, துன்பத்துல துன்பம். நானு சம்பாரிச்சு 15 நாளுக்கு மேல ஆச்சு. ரூம் வாடகை கட்டுறதா இல்ல அரபிக்கு விசாரிச்சு கொடுத்த அரபிக்கு காப்பாத்துறதா இல்ல பொண்டாட்டியை காப்பாத்துறதா, யார் என்ன செய்யறது? ஏதோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிற பப்ளிக் கொஞ்சம் தான். எப்படி தெரியுமா? அதாவது பஸ் ஓட்டுறவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க, மாசம் ஆனா சம்பளம் கிடைக்குது. கஷ்டப்படுறாங்க, மாசம் ஆனா சம்பளம் கிடைக்குது. இதே போல நிறைய பேரு இப்போ இந்த பிளாட்ல நான் இருக்கிறேன்னா இந்த பிளாட்ல எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நான் நரேந்திர மோடி காப்பாற்றுவேன், காப்பாற்ற. வாழ்க்கையில அழிஞ்சு போட்டோம். இதே ஒரு பிரச்சனை அடுத்த மாசத்துல நீடிச்சுன்னா தலைவேதனை தாங்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் சம்பாரிச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் டேட் இருக்கு, அரபிக்கு பணம் கட்டணும். 35 தினார் கடன் வாங்கி தான் கட்டுறேன், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அது 2-3 நாளா திருச்சி கொடுக்கணும். அதுக்குள்ள பொண்டாட்டிக்கு என்னக்கா பணம் போறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. கடவுள் தான் காப்பாற்றணும், புரிதுங்களா? என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நான் ஒரு படிக்காத ஆள் தான். இருந்தா கூட இந்த சேனலு வீடியோல போடுறேன், யூடியூப் சேனல்ல போட போறேன். யாரும் தப்பா நினைக்காம இது முழுசா கேளுங்க, நல்லா இருப்பீங்க. 1ஆம் தேதிக்கு மேல இங்க என்ன நடக்கணும் எந்த ஒரு வார்த்தையும் என்னால சொல்ல முடியாது. எந்த ஒரு பதிலும் 1ஆம் தேதிக்கு மேல நான் போடுற சேனலும் கூட பந்த் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப இருக்கு. அததான் சொல்ல வந்துட்டேன்.
எல்லாருமே நன்றி, வணக்கம். பாக்கி நான் நாளைக்கு பேசி போடுறேங்க.